வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். எலக்டோரல் பாண்ட்ஸ் தொடர்பான அந்த டேட்டா ரிலீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுல இந்த அரசாங்கம் ரொம்பவே குறியாக இருந்தது. என்னென்னவோ முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு. பட் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய அந்த டேட்டா ஒரு 2 நாள் தள்ளி போயிருக்கு. 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அந்த டேட்டா எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ணோம். எஸ்பிஐ வங்கி சொன்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் முற்றிலுமாக நிராகரித்து விட்டு பப்ளிக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியணும், அவ்வளோதான் இந்த ஜட்மெண்ட்டுடைய சாராம்சம், அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க. இப்போ அந்த டேட்டா கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துட்டு இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த வடிவத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க, அது ரிலீஸ் பண்ணும்போது சர்வர் ஒர்க் ஆகுமா இல்லை டவுன் ஆயிருமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் அந்த டேட்டா என்பது ரிலீஸ் பண்ணப்படுகிறது. இப்போ அதை ஒட்டி பெரிய அளவுக்கு ஒரு பரபரப்பு அப்படின்றது உருவாயிருச்சு. ஏன்னா 2013ஆம் ஆண்டு நரேந்திர மோடி தன்னுடைய எல்லா பிரச்சாரங்கள்லையும் பேசின ஒரு விஷயம் என்னன்னா, ஊழல் 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 என்ற ஒரு விஷயத்த என்னுடைய ஆட்சியில் நான் பண்ணவே விட மாட்டேன், நான் அதை செய்யவே மாட்டேன் அப்படின்ட்டு தொடர்ந்து பேசிட்டு இருந்தார். யூபிஏ அரசாங்கத்தில் செய்த ஊழல்கள், ஊழல்வாதிகள் எல்லாம் தண்டிக்கப்படுவார்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் முற்றிலுமாக இந்தியாவிலிருந்து ஊழல் ஒழிக்கப்படும் அப்படின்லாம் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார். அதையும் தாண்டி ஒரு பக்கம் அண்ணா ஹசாரே போராட்டம், அதன் தாக்கம் இதெல்லாம் இருக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மக்கள்லாம் இவர் வந்தால் இந்தியா அப்படியே மாறிடும் அப்படின்னு ஒரு பெரிய கனவோடு தான் பிரதமர் மோடிக்கு வாக்களித்தார்கள். ஆனால் 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்னைக்கு இந்த மோடி அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதற்றம் அப்படின்றது தெரியுது. இந்த எஸ்பிஐ வங்கியில் இவங்க ஏற்படுத்திய அந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் தொடர்பான டேட்டாலாம் வெளியே வந்துருச்சுன்னா என்ன விதமான தாக்கம் இது ஏற்படுத்தும், என்ன விதமான சர்ச்சை இது ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் பல்வேறு கேள்விகள் என்பது இருக்கிறது. யார் யாரெல்லாம் ரகசியமாக பாஜகவுக்கு நிதி கொடுத்துருக்காங்க, பாஜகவுக்கு 6000 கோடி ரூபாயிலிருந்து 8000 கோடி ரூபாய் வரை நிதி கொடுத்த அந்த பணக்காரர்கள் யார்? சும்மா சாதாரணமாக நிதியை கொடுத்தாங்களா, அல்லது மிரட்டி வாங்கப்பட்டுச்சா, அல்லது அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க மீது ரெய்ட் நடத்தி அவங்க நிதி கொடுத்தாங்களா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது. நியூஸ் லாண்ட்ரி, நியூஸ் மினிட் பண்ண அந்த இன்வெஸ்டிகேஷனில் நாங்கள் ஒரு சின்ன போர்ஷனை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30-35 கம்பெனிஸ் யார் யாரெல்லாம் சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி சென்ட்ரல் ஏஜென்சிஸுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த கம்பெனிஸ் எல்லாம் முதல் முறையாக பாஜகவுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கு, அதுவும் கோடிக்கணக்கில் டொனேஷன் கொடுத்துருக்கு அப்படின்ற அந்த விவரங்கள் சின்ன அளவில் தான் வெளிப்படுத்தணும். ஆனால் இதுவரைக்கும் அது தொடர்பாக எந்த விதமான ஒரு பதிலோ எந்த விதமான ஒரு விளக்கமோ அரசாங்கத்திடமிருந்தோ மற்ற ஏஜென்சிஸிடமிருந்தோ யாரிடமும் வரவில்லை. ஏன்னா ஒரு பக்கம் யார் யாரெல்லாம் ரெய்ட் செய்யப்பட்டார்கள் அப்படின்ற அந்த ரெக்கார்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் பாஜக கொடுத்த அதே டொனேஷன் லிஸ்ட்லேருந்து எடுத்த பெயர்கள் தான் கிராஸ் வெரிஃபை பண்ணி நாம் அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சி அதை வெளியிட்டிருக்கோம். அவங்களால அதுக்கு எந்த விதமான ஒரு விளக்கமும் கொடுக்க முடியல. இப்போ இந்த லிஸ்ட்டு வந்துச்சுன்னா கூடுதலாக கிட்டத்தட்ட 22,000 பாண்ட்ஸை அவங்க விற்பனை செய்திருக்கிறார்கள். கூடுதலாக ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லிஸ்ட்டை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அதுக்கப்புறம் எஸ்பிஐயும் ஒரு சீல் கவரில் கொடுத்துருந்தாங்க. அது தொடர்பான டீட்டெயில்ஸும் வெளியே வருது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 27,000லேருந்து 30,000 வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் அப்படின்றது இருக்கும். இதில் 94% அப்படின்றது எல்லாமே 1 கோடி ரூபாய் மதிப்பிலான எலக்டோரல் பாண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறுகிறது, ஒரு விதமான நெருக்கடி அப்படின்றது முற்றுகிறது. ஏன்னா கேள்விகள் எழும், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், எதிர்க்கட்சிகள் பேசுவாங்க அப்படின்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது சிஏஏ 4 வருஷம் முன்னாடி கொண்டு வந்த சிஏஏ இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணி இன்று முதல் சிஏஏ அமல்படுத்தப்படும், அதாவது ரம்ஜானுக்கு ஒரு நாள் முன்னாடி சிஏஏ அமல்படுத்தப்படும் அப்படின்னு இன்னொரு டைவர்ஷனை தூக்கி போடுறாங்க. இது கிளியராக தெரியுது. அதாவது அந்த முஸ்லீம் கம்யூனிட்டியை ப்ரொவோக் பண்ணி அவங்கெல்லாம் தெருவில் உட்காந்து போராடினாங்கன்னா பாருங்கள் இவங்கெல்லாம் உட்காந்து போராடுறாங்க அப்படின்னு இதை வச்சு எலெக்ஷனை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பாஜக இதை செய்திருக்கிறது. ரெண்டாவது, சிஏஏக்கு ரொம்ப முக்கியமான காரணம், அவங்களுக்கு தெரியும் அசாமில் பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட அவங்க சிஏஏ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா காரணம் என்னென்னா இதனுடைய தாக்கம் வெஸ்ட் பெங்காலில் அவங்களுக்கு எலெக்ஷன் ரீதியாக, தேர்தல் ரீதியாக அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதை கொண்டு வந்திருக்காங்க.
இது எல்லாமே தேர்தலுக்காக செய்யக்கூடிய ஒரு டைவர்ஷன் அப்படின்றது பலரும் வந்து புரிந்திருக்கிறார்கள். இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷனர் அருண் கோயலுடைய ராஜினாமா. அவர் கிட்டத்தட்ட ராஜினாமா பண்ணி 48 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் இந்தியாவில் யாருக்கும் தெரியல அவர் ஏன் ராஜினாமா பண்ணார், என்ன காரணத்துக்காக அவர் ராஜினாமா பண்ணார். ஏன்னா இந்தியாவிலேயே எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ராஜினாமா பண்ணது வந்து ஒரு 3 முறை தான் நடந்திருக்கிறது. அதுவும் கடந்த காலங்களில் கடந்த 4 வருஷத்தில் 2 வாட்டி 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இது. ஆனால் இதை பற்றியெல்லாம் எந்த ஊடகமும் விவாதிக்கவில்லை. ஊடகத்தில் இது ஒரு பெரிய விவாதமாக கூட மாறவில்லை. ஒரு சில ஊடகங்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. பட் இந்த ராஜினாமா அப்படின்றது ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா அவருக்கும் அதே போல் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடியவருக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. திடீரென்று அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன விதமான ஒரு நெருக்கடி அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லை எந்த விஷயத்தை செய்ய சொல்லி ஒரு நெருக்கடி என்பது அவருக்கு வந்திருக்குன்னு தெரியல. அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்படின்றது தான் வந்து மிக முக்கியமான விஷயம். டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். ஒரு தேர்தல் கமிஷனர் ராஜினாமா செய்திருக்கிறார், எதற்காக அவர் ராஜினாமா செய்கிறார் அப்படின்ற ஒரு விளக்கம், ஒரு கிளாரிஃபிகேஷன் கூட வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வரல அப்படின்னும் போது இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து வருகின்ற 2024 தேர்தல் நடத்த போகுது. ஒரு எலெக்ஷன் கமிஷன் என்ன விதமான அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு, என்ன விதமான பிரச்சனை வந்துச்சு, என்ன செய்ய சொன்னாங்க, அவர் செய்ய மறுத்தார் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் அவர் திடீரென்று ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படின்னும் போது இந்த பேக்ரவுண்டில் இவ்வளவு அந்த நம்பகத்தன்மை வந்து ஆல் டைம் லோவாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் 2024க்கான தேர்தலை நடத்துகிறது அப்படின்னும் போது மக்களுக்கு பல்வேறு விதமான கேள்விகள் அப்படின்றது எழும். அரசியல் கட்சிகளுக்கு அந்த கேள்விகள் ஆல்ரெடி அவங்க எழுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் டேட்டா பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பிவிடும். அரசாங்கம் எந்த கேள்விகளையும் சந்திக்க விரும்பவில்லை. பாஜக எந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்க விரும்பவில்லை. காரணம் என்னன்னா, அவங்களுடைய குறிக்கோள்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்லேருந்து எழக்கூடிய கேள்விகள், இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக எழக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து அவர்களுடைய தேர்தல் வியூகத்தை எங்கேயாச்சும் பாதித்து விடுமா அப்படின்ற கவலை தான் வந்து பெருசாக இருக்குது. இன்றைக்கி பாஜக வந்து 370 சீட்ஸ் வந்துடணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் 370 சீட்ஸ்லாம் வந்து அவ்வளோ எளிதாக வந்துவிட முடியாது அப்படின்றது. இன்னொன்று, பல்வேறு மாநிலங்களில் வந்து பாஜக பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை கொடுக்கணும். ஒரு 100% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கணும். யூபி, மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, ஏற்கனவே அவங்க 2019 என்ன வின் பண்ணாங்களோ அதே மாதிரியான அளவில் இந்த மாநிலங்கள்லையும் வந்து சீட்ஸை வின் பண்ணோம். அப்போ தான் வந்து அவங்களால வந்து அந்த 370 அப்படின்ற ஒரு நிலைக்கு போக முடியும். அட்லீஸ்ட் 250, 270 அப்படின்ற நிலையை கிராஸ் பண்ணணும்னா அந்த 100% ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்றது இருக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி இவங்க அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற கவலை தான் வந்து பாஜகவுக்கு பிரதானமாக இருக்கிறது. அந்த சமயத்தில் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறும் அப்படின்றதுனால தான் வருகின்ற நாட்களில் ஒரு பெரிய பெரிய டைவர்ஷன்ஸ்லாம் வந்து பாஜக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பெரிய பெரிய செய்திகள்லாம் வந்து வரும். கவனத்தை திசை திருப்போது, மக்களுடைய கவனத்தை திசை திருப்போது, இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்லேருந்து எழக்கூடிய கேள்விகள்லாம் வந்து ஒரு பேச்சு பொருளாக மாறிவிடக்கூடாது அப்படின்றதுல இந்த அரசாங்கம் பாஜக மிகவும் குறியாக இருக்கிறது. ஆகவே தான் 15ஆம் தேதி வரக்கூடிய இந்த தரவுகள், எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக யார் எவ்வளோ பணம் பாஜக கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பணம் மற்ற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் போயிருக்கு, இது நியாயமாக கொடுக்கப்பட்ட பணமா அல்லது இவங்க வந்து ரெய்ட் பண்ணி இவங்களை வந்து ஏதோ அழுத்தத்தின் பெயரில் கொடுத்துருக்கக்கூடிய பணமா அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கு பாஜக நிச்சயமாக பதிலளித்தே ஆக வேண்டும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.